வணக்கம் ஸ்ரீதர். வணக்கம் நேயர்களே. வணக்கம் வாசு. மீண்டும் சந்திப்பதில் ஒரு மகிழ்ச்சி. ஆமா, ஒய் நாட். சரி, இன்னைக்கு வந்து ஒரு நம்ம ஆர்சிபி vs கமெண்டபிள் கேகேஆர். இது டக்குன்னு ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, ஆர்சிபி vs கேகேஆர் மேட்ச் ரிவ்யூ பண்ணலாம். ஆமா, தாட்ஸ். பெங்களூர்ல மேட்ச். ரெயின், கொஞ்சம் ரெயின் இருக்கும்ன்றாங்க. ஹேசல்வுட் தான் இல்ல போல் இருக்கு. ஹேசல்வுட் தான் இல்ல. இது ஹேசல்வுட் இல்ல, கொஞ்சம் ரெயின் அஃபெக்ட் ஆகுங்கிறாங்க. ஹேசல்வுட் தான் இல்ல. இல்ல மேட்ச் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. நடுவில் வரதுக்கு சான்ஸ் இருக்கும் நம்ம தெரியல. பட் கேகேஆரோட ரெக்கார்ட் அகைன்ஸ்ட் ஆர்சிபி பாத்தீங்கன்னாக்கா தே ஆர் வெரி குட் ட்ராக் ரெக்கார்டு. தே ஒன் மினி கேம்ஸ். இன்ஃபேக்ட் இன் பெங்களூர் தே ஒன் குவைட் a lot. இல்ல ஸ்ரீதர், அதை வச்சு இந்த வருஷம் பார்க்கும்போது அப்படி இன்னைக்கு இருக்கு. என்ன பண்ணுவாங்கன்னு தான் கொஸ்டினே. இது வரைக்கும் பழைய அது கரெக்ட். record இருக்கு. பட் இன்னைக்கு பண்ணுங்களா? தி ஃபார்ம் தே ஆர் இன். சிஎஸ்கே கிட்ட உதவ வாங்கிட்டாங்க க்ரூஷியல் மேட்ச். இப்போ வந்து இல்ல வெரி பேப்பர்ல தான் சான்ஸ் இருக்கு அவங்களுக்கு குவாலிஃபை ஆகிறதுக்கு. இல்ல இன்டென்சிட்டி அந்த அளவுக்கு இருக்காது கேகேஆருக்கு. ஏன்னாக்கா ஒரு மாதிரி அவங்களுக்கு தேர் அவுட். வேற ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆடுவாங்க. பட் பத்திதார் இன்னைக்கு ஆடுறாரா? அது ஒரு டவுட் தெரியல, அது இருக்குல்ல. அது டவுட்ஃபுல் தான், டவுட்ஃபுல் தான். 50-50 தான். ஆ உங்களுக்கு வேற படிக்கல் பட் வேற இல்ல, மயங்க் அகர்வால் வந்திருக்காரு. ஆமா, அவர் மயங்க் நல்ல பிளேயர் தான் அகர்வால் ஆக்சுவலா. அந்த விக்கெட்ல நல்லா ஆடுவாரு. பட் ஐ திங்க் யுவர் தே வில் பெத்தல் as well as ஃபால்ட் ஆடுவாங்க போல் இருக்கு இன்னைக்கு. ஆமா அப்படிதான் போட்டிருக்கு. ஆமா ஆமா ஆமா. ஆனா இந்த பேட்டிங் பெத்தல் ஸ்ட்ராங். அதுல ஒரு இது கொஸ்டின் நான் கேட்கணும் வந்துச்சுன்னா, பெத்தலையும் ஆடி சால்ட் ஆடினா ரொம்பவே ஷெப்பர்ட் லாஸ்ட் மேட்ச் நல்லா அடிச்சார் சிஎஸ்கேவோட. அவர் ஆடியானோ. ஆமா டிம் டேவிட் வந்து ஆமா கன்சிஸ்டண்டா பண்ணிருக்காரு. டிம் டேவிட் ஆனோம். இந்த 4 பேருக்கு தான் பிளேஸ் இருக்கு. நிகிடி ஆட முடியாது. நிகிடி ஆடலன்னா அவங்க போலிங் வீக் ஆயிடும். நிகிடி ஆமா. ஆடினா கொஞ்சம் ஓரளவுக்கு போலிங்காவது இருக்குமே தவிர. ஸோ அவுட் ஆஃப் சால்ட் அண்ட் பெத்தல் ஒருத்தர் தான் விளையாட முடியும்னு நினைக்கிறேன். பட் அவங்க என்ன பண்ணுவாங்க, பட்டிடாரும் இல்லை அப்படின்னாக்கா they would rather say ரொமேஷ் அப்படி ஆட வைக்காம பேட்டிங் ஸ்ட்ராங் பண்ணுவாங்க. ஏன்னா கல்கட்டாக்கு போலிங் வந்து நல்லா இருக்குல்ல, மிஸ்ட்ரி போலிங் இருக்குல்ல. அவுட் எடுத்துட்டானாக்கா அவங்களுக்கு ஆடுறதுக்கு ஆள் இல்லைல்ல. இல்ல அது அப்படி அப்படி யோசிப்பாங்க. ஷெப்பர்ட் அதான் நான் வந்து நினைக்கிறேன். இல்ல, ஷெப்பர்ட் 14 பால் 50 அடிச்சிட்டாரு. சுனில் நாராயண் தெரியும் வெஸ்ட் இண்டீஸ் இருந்ததுனால ஏதாவது யோசிப்பாங்களா ஆஹ் அப்படின்னு நினைக்கிறேன் நான். இப்போ மேட்ச் அப் அகேன்ஸ்ட் கோலி வர்சஸ் நாராயண் வேற. நாராயணுக்கு அப்புறம் ஆஹ் அது வேற இருக்கு. ஸோ ம், ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் தேர். ஆமா. பேட்டிங் ஸ்ட்ரென்த் தான் பண்ணுவாங்க அவங்க. எனக்கு என்ன தான் தோணுது. பிளஸ் டீம் வெங்கடேஷ். டேவிட் டிராப் பண்ண முடியாது. இப்போ மணிஷ் டீம் பாண்டே டேவிட் பதிலாக எங்கன்னா வெங்கடேஷ் டிராப் ஐயர். பண்ணும். மணிஷ் பாண்டே வெங்கடேஷ் ஐயருக்கு பதிலாக ஆடிருக்காங்க லாஸ்ட் மேட்ச். இந்த மேட்ச் திருப்பி வெங்கடேஷ் ஐயர் ஆமா, கொண்டு வருவாங்க. மணிஷ் பாண்டே என்ன பண்ணுவாங்க? இஃப் ஹி இஸ் ஃபிட் ஐ திங்க் ஹி வில் பிளே. வெங்கடேஷ் ஐயர் வில் பிளே. திஸ் மை டேக். பட் லாஸ்ட் இயர் ஃபிட், லாஸ்ட் மேட்ச் ஃபிட் இஷ்யூ என்ன? ஐ டோன்ட் திங்க் ஃபிட் ஆமா. வாஸ் இஷ்யூ. ஐ திங்க் வாஸ் டிராப்ட். No, 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 no. He was not fit. Not dropped. Fit. He was not fit. பட் மணிஷ் பாண்டே வந்து நெட்ஸ்ல எல்லாம் நிறைய ப்ராக்டிஸ் பண்றதா தான் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் படிக்கிறேன்னா. மணிஷ் பாண்டே இஸ் இந்த இல்ல 11. ஒரு இல்லையே, மொயின் அலி இல்லையே. ஸோ தே ஹாவ் டு பிளே ஒரு பேட்ஸ்மேன்ல. மனிஷ் பாண்டே ஆட வைப்பாங்க. மணிஷ் பாண்டே ஆடும். அவங்களுக்கு போலிங் இருக்கு, நிறைய பேர் போலிங் இருக்காங்களே. அதனால மொயின் அலி இல்லாதனால பட் பிளே ஹிம். எனக்கு தெரிஞ்சு ஒரே சான்ஸ் கேகேஆருக்கு வந்து இப்போ லாஸ்ட் 2 மேட்சா ரசல் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, பேட்டிங்லயும் சரி பவுலிங்லயும் சரி. ஆமா அவரை நம்ம ஆமா சொல்ற மாதிரி டாப்ல வந்து நம்பர் 4 அமிச்சு பவுலிங் ஃபுல்லா 4 ஓவர் போட வச்சு ஏதாவது பண்ணாதான் இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ் தான் ஜெயிக்க முடியும். கேகேஆர் ஜெயிக்கிறதா இருந்தா வருண் சக்கரவர்த்தியோ இல்ல சுனில் நாராயணோ இல்ல போலிங். ரசுலோ, ரிங்கு அடிச்சா சான்ஸ். ரிங்கு ரிங்கு ஒரு 2. ரிங்கு ரிங்கு வெங்கடேஷ் ஐயர், இந்த மாதிரி டாப் பிளேயர்ஸ் வந்து இல்ல இந்த விக்கெட்ல ரிங்கு அடிப்பாரு. ஷார்ட் பவுண்டரிலாம் பட்டி தான் வச்சுக்கோங்க, எங்கேயோ போயிடும் அவருக்கு. பட் அவருக்கு பட் நம்பர் ஆஃப் பால்ஸ் என்னன்னா யார் தான் கிடைக்கிறேன். சான்ஸ் டாப்ல டாப் ஆர்டர்ல கொடுப்பீங்க? வேஸ்ட் பண்ணிடுறாங்க அது மாதிரி. டாப் ஆர்டர்ல யார் தான் சான்ஸ் கொடுப்பீங்க? நீங்க நம்ம சொல்ற மாதிரி சுனில் நாராயணனை வந்து கீழே இறங்கினா தான் ஒரு சான்ஸ் இருக்கு அவங்களுக்கு. சுனில் நாராயணனை மேல வச்சுட்டு குர்பாசியை மேல வச்சிருந்தா இப்ப இவங்களெல்லாம் மிதிக்க வேண்டியிருக்கு, ஒத்த கால ஒருத்த மிதிக்க வேண்டியிருக்குல்ல. புஷிங் பேக் இல்லையா? அதுதான் அவங்க டாக்டிக்கல் மிஸ்டேக்கே வந்து. நான் ஐ பீன் டெல்லிங் பிஃபோர் த ஸ்டார்ட் ஆல்சோ ஐ வாஸ் டெல்லிங் ரஹானே வந்து ஓப்பனிங் தான் ஒரே சான்ஸ். அப்படிலாம் ஒரு ஆடவே கூடாது டீம்ல. நடுவில் நம்பர் 3 வந்து ஆடுறது பிரயோஜனமே இல்லை. இது என்னன்னா பாட்டில் நெக்கும்பாங்க. பாட்டில் நெக் மாதிரி குர்பாஸ் ஒத்துறேன், ரஹேனே ஒத்துரு, சுனில் நாராயண் 3 பேர் மேல வச்சுட்டு திண்டாடுறாங்க. பவர் பிளே வந்து வேஸ்ட் ஆயிடுது.
பிளஸ் அப்புறம் தான் கேட்ச் அப் கேம். இப்போ வந்து என்னன்னா புவனேஸ்வர் குமார் ஹஸ் a வெரி குட் மேட்ச் அப் அகேன்ஸ்ட் ரஹானே. ஸோ இப்போ ரஹானே டாப்ல வந்து ஓப்பன் பண்ணாலும் பிரச்சனை, புவனேஸ்வர் குமார் போட்டாருன்னா அது ஒரு பிரச்சனை. பிளஸ் நிகிடி வேற ஆனான்னு வச்சுக்கோங்க. நிகிடியோட பவுன்ஸ் வந்து இவங்களால மழை வேற ரெயின் எஃபெக்டட், மாய்ச்சர் விக்கெட் அந்த விக்கெட்ல அவரு எப்பவுமே டெட்லி தான். அண்டர் கவர்ஸ் நிகிடி இருக்கு. எப்போதுமே பாம்பேலயும் பெங்களூர்லயும் நல்லா போடுவார். அவரு அந்த அந்த ஸ்லோ ரன்னும் வில் ஒர்க் வெல், அண்ட் ஆல்சோ தட் பவுன்ஸ் வாட் ஹி கெட்ஸ் இன் தீஸ் 2 wickets இஸ் வெரி வெரி குட் ஃபார் them. அப்படி போகுது. ஸோ வெயிட் அண்ட் வாட்ச் தான். பட் ஆர்சிபி இன்னைக்கு வின் பண்ணிட்டாங்கன்னாக்க தே ஆர் ஃபர்ஸ்ட் டீம் டு குவாலிஃபை இல்லையா? ஆமா, அவங்களுக்கு 3 மேட்ச் இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் 2 பேருக்குமே ஆர்சிபிக்கும் ஒரு மேட்ச் எஸ்ஆர்ஹெச்சோட இருக்கு, கேகேஆருக்கும் ஒரு மேட்ச் எஸ்ஆர்ஹெச்சோட இருக்கு. ஆர்சிபிக்கு அடிஷனலா எல்எஸ்ஜியோட ஒரு மேட்ச் இருக்கு. இல்ல ஆர்சிபி if he wins they are the first team to qualify for the playoffs. இப்போ என்னன்னா today பிளேஆஃப்ஸ்ல வந்து டாப் 2ல குவாலிஃபை ஆகணும், அப்பதான் another சான்ஸ். ஆமா, அது வேற. so with கோலி ரிட்டையர்மென்ட் ஆல்சோ ஒரு பயங்கர பம்ப்ட் அப் இருப்பாரு இன்னைக்கு. டெஸ்ட் மேட்ச் ரிட்டையர்மென்ட்லாம் ஆனே பயங்கர கிரவுட்லாம் பயங்கர வரும்னு நினைக்கிறேன். ஒரு ஏரியா பிளாக் கார்ட்லாம் வச்சு இந்த ஊம்பாங்க. பட் அவங்களுக்கு அந்த ஹோம் கிரவுண்ட் வந்து அவ்வளோ இது ஃபேவரபிளா இல்லை இந்த வருஷம். அது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட். அந்த நெகட்டிவ் ஃபேக்டர் வச்சு தான் நான் சொல்றேன், சேஸ் பண்ணாங்க கேகேஆர் அடிச்சிடுவாங்களோன்னு ஒரு அவுட் சைட் சான்ஸ். இல்ல கேகேஆர் டு பிளே அவுட் தி ஸ்கின்ஸ். ஏன்னா இப்போ பாத்தீங்கன்னா அவங்க மைண்ட்லயே பாட்டில் லைக் வச்சுருக்காங்க. இந்த பேட்டிங் ஆடுறது, யாரை எங்க அனுப்புறது, ரசில ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணாம இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இன்னும் அவங்க அது சாஃப்ட்வேர் பண்ணல. இல்ல அது எப்போதுமே இந்த கனண்டம் அவங்களுக்கு. அது முதல்ல ஏன் மார்கன் இருக்கும்போது இதுதான் ப்ராப்ளம், கார்த்திக் ரிலீன் பண்ணும்போது இதுதான் ப்ராப்ளம். அவங்களுக்கு வந்து ரசலை ஹேண்டில் பண்ணவே தெரியல ஆக்சுவலா. அன்னைக்கு பாத்தீங்கன்னா கடைசி மேட்ச் சிஎஸ்கேவோட 65-5 ஆர் 64-5 இருந்து விட்டாங்க பாருங்க மேட்ச. ஆமா, அது என்னன்னே புரியல எனக்கு. அதுவும் இந்த மாதிரி மேட்ச் அது. ஆமா, இன்னொரு 2 ஓவர் ஃபுல்லா ஆடி இருந்தாங்கன்னாக்க இன்னொரு 20 ரன் முதல்ல வச்சிருப்பாங்க. கரெக்ட் அவுட் ஆயிட்டாங்க கட்சி அவுட். இல்ல அதெல்லாம் சொல்றேன், போலிங்லயும் சரியா ஹேண்டில் பண்ணல ரஹானே வந்து. பட் ஆனா இந்த பையன் ப்ரூவிஸ் காமன் அடிச்சாரு இன்னைக்கு. அது ஒன்று இருக்குல்ல. பட் நடுவில் அந்த வைபவ் வராது இதெல்லாம் போடுறது, அது எனக்கு ரசல் இருக்குச்சே, ரசலுக்கு ஒரு ஓவர் தான் போட்டிருந்தாரு. ஆமா, கூட ட்ரை அது வேணா வைபவ் வர போட்டது டோட்டலி அண்டர் யூட்டிலைஸ்ட்னா ரசல் தான் கேகேஆர்ல எனக்கு தெரிஞ்சு. சச் எ மேட்ச் வினர், ஐ டோன்ட் நோ, தே ஹேவ் தேர் ஓன் லைன்ஸ் ஆஃப் திங்கிங். அதான் சொல்றேன், அது என்னமோ ஒரு மைண்ட் செட்டு. அது ஒரு சாம்பியன் டீம் மாதிரி அடிச்சு தைரியமா ஆடின மாதிரி இல்ல. அதுதான் அந்த கேரக்டர் தான் நான் பார்த்துட்டு இருக்கேன் எல்லா டீம்லயும். அதுதான் நான் சொன்னேன், அந்த வீக் லிங்க் ரஹானே தான். அவர் அடிச்சு போவார், ஆட மாட்டாரு. அந்த மைண்ட் செட் வந்து ரிசீவ் மாதிரி ஆகி போச்சு. ரஹானே வந்து காமா ஆடுவாரு. இந்த காமா ஆடுறது வந்து கேகேஆர் ஒத்து வராது, இந்த காமா ஆடுறது சிஎஸ்கே ஒத்து வரும். புரியுதா? சோ அது என்ன பண்றது, அது ஒண்ணும் பண்ண முடியாது. சரி, உங்க ஸ்கோர்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? இது வந்து ஐ எக்ஸ்பெக்ட் 190. ஏன்னா மழை பெஞ்சு விட்டுருக்குல்ல, கொஞ்சம் கொஞ்சம் அசிஸ்டன்ஸ் இருக்கும் விக்கெட்டுக்கு. பார் ஸ்கோர் அங்கே 230 240 ஜென்ரலா. மழை பெஞ்சு இருக்கிறதுனால ஐ திங்க் இட் இஸ் 190 will be a good score. 190 200 will be a very good score because அந்த அசிஸ்டன்ஸ் டெஃபினட்டா இருக்கும். அதுவும் both teams will bowl well. ராணாவும் நல்லா போடுவாரு, புவி அண்ட் எங்கிடி நல்லா போடுவாங்க. they really miss Hazlewood today, I am telling you. Hazlewood இருந்தாலும் நான் சொல்றேன் கிளீனா டாஸ் போடுறதுக்கு முன்னாலே ஆர்சிபி வின்னு. அது இந்த மாதிரி கண்டிஷன்ஸுக்கு அவர் இல்லாதனால வந்து இட்ஸ் வெரி குட், யூனோ, இட் கேன் பி a good contest. அண்ட் ஆல்சோ நாராயண் ஹேஸ் இஸ் நம்பர்ஸ் அகைன்ஸ்ட் கோலி. நீங்க ஆர்சிபி பார்த்தீங்கன்னா கோலி அடிச்சாதான் அவங்க ஸ்கோர் அப்படி இழுத்துட்டு வரும். கோலி 20 முள்ள எடுத்துருங்க, ரன்னே வராது ஆர்சிபிக்கு. they will struggle. பட் அது என்னோ ஒரு பெத்தல் சால்ட் எல்லாம் பரவாயில்ல இந்த வருஷம். பெத்தல் சால்ட் நல்லா பண்றாங்களே. take them 15 ball 30 will not take them, that's the problem. என்னோட எடுத்து பாருங்க வந்து 170 தான் வரும். கேகேஆர் ஃபர்ஸ்ட் ஆனா 170 தான் அடிப்பாங்க. ஆர்சிபி வின் பண்ணுவாங்க இந்த மேட்ச் கிளீனா, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஏன் அவ்வளவு கம்மியா கொடுங்க? எனக்கு தோணுது ஜாக்கிரதை பிரதிஷ்டமா தான் கேகேஆர் ஆடினாங்கன்னா ஜாக்கிரதை எல்லாரும் நெக்ஸ்ட் சீசனுக்கு இப்போ ஆல்மோஸ்ட் இந்த சீசன் முடிஞ்சு போச்சு.
நெக்ஸ்ட் சீசன் நம்ம ஆமா. ரீடைன் பண்ணோம். ஆக்ஷன் நெக்ஸ்ட்ல கைட்டி விட்டுற போறாங்களேன்றதுக்கோசரம் அப்படி 45 பால்ஸ் 54, 45 பால்ஸ் 58, அது மாதிரி ஒரு முதல்ல 10 பால் 15 பால்ல 28 வந்துட்டு 30 வச்சு 35 அடிச்சுட்டு இல்ல அப்புறம் தைரியமா ஆடுவாங்கன்னு தோணுது எனக்கு என்னவோ. ஆ? கேகேஆர் வந்து நத்திங் டு லூஸ், தைரியமா ஆடுவாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இல்லையா ரஹானா கேப்டனா இருக்காரு, வேற யாராவது கேப்டனா இருந்தா பரவாயில்ல, ரஹானா கேப்டனா இருக்காருல்ல. இல்ல பட் நீங்க அந்த கான்ட்ரரி நீங்க பாத்தீங்கன்னாக்க ரஹானே ஹஸ் a வெரி குட் ஸ்ட்ரைக் ரேட், ஈவன் கமிங் அட் நம்பர் 3. ஸ்ட்ரைக் ரேட்டை பத்தி நான் சொல்லல, ஸ்ட்ரைக் ரேட் பத்தி சொல்லல. அவர் வந்து பை நேச்சர் கேப்டன்சி லீடு வந்து ரப் ஆஃப் ஆனோம்ல, கேப்டனோட எனர்ஜியோ கரெக்ட், இன்தூசியாசமோ அது அது கரெக்ட், ரப் ஆஃப் ஆகுதுல, அவர் வரைக்கும் தான் அவர் பாத்துக்கிறாரு. அவரால மத்தவரை இன்ஸ்பயர் பண்ண முடியலையே. கரெக்ட். நீங்க அதுவும் போய் அடிங்க, டெஃபினெட்லி. நீங்க போய் அடிங்க, இல்ல அந்த மாதிரி இல்லையே. அதாவது அவர் இன்ஸ்பைரிங்கா பண்ணது வந்து அந்த முதல்ல அந்த மொயின் அலிக்கு போலிங் கொடுத்து ஒரு 4 விக்கெட் எடுத்தாரு. அதுதான் இன்ஸ்பைரிங்கா அப்படியே ரன் அவுட்லாம் அடிச்சு கேட்ச் எல்லாம் பிடிச்சி பயங்கரமா பண்ணாரு. அப்போ வந்து பயங்கரமா இருந்தாரு. ஸோ இல்ல ஐ தாட் யா. அவர் இன்ஸ்பிரேஷன் வந்து அந்த அட்லைட்ல 36 ஆல் அவுட் ஆன உடனே அவர் கேப்டன்சி ஆமா எடுத்து அப்போ வந்து யூஸ்ஃபுல்லா இருந்தது. பிகாஸ் 36ல இருந்து 200 அடிக்கிறதுன்றது அவர் இன்ஸ்பைரிங்கா இருப்பாரு. நம்ம 36 அவுட் ஆக மாட்டோம், 200 அடிப்பாங்க. பட் அந்த அந்த ஸ்கோர் பத்தாது. அவங்க இப்ப சிஎஸ்கே மேட்சே பாத்தீங்க, நீ சொன்னீங்களே அது 180 210 220 கரெக்ட். அடிச்சிருக்காங்க அவங்க இருந்த பொசிஷன்ல. தே எண்டட் அப் வித் ஆமா 180. ஆமா அதான் சொல்றேன் நான். அந்த அதான் தட் மேக்ஸ் தி டிஃபரன்ஸ். கரெக்ட். ஹியூஜ் டிஃபரன்ஸ் ஆக்சுவலி. அதனால தான் இந்த சீசனே போச்சு அவங்களுக்கு. ஆக்சுவலி தே எனிவே ஸ்டார்டட் வெரி வெல். அதான் இன்னும் இன்னைக்கு அப்சல்யூட்லி அப்சல்யூட்லி. இன்னொரு கூத்து வேற இருக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கோம், ஸ்பென்சர் ஜான்சனை வந்து இன்னைக்கு ஆனாலும் ஆடுவார் போல இருக்கு. டோட்டல் வேஸ்ட். சுத்தி இங்க காமிச்சிருவாங்க. அங்கேயும் போடுவாரு. பெத்தல் கித்தலுக்குலாம் வந்தாங்க, ஆமா சால்ட் பெத்தல்லாம் பொழந்துருவாங்க போட்டு. ஆமா. அது ஒரு ஸ்லாக்ல கொடுத்துருவாரு, கொடுத்துருவாரு அவர் அவங்க போட்டாருனாங்க. அந்த அக்ரஷன்லாம் வந்து இது என்னமோ ஸ்பென்சர் ஜான்சன் வச்சுன்னா அக்ரஷன் நினைச்சுக்கிறாங்க. என்னன்னு புரியல. அவர் இஸ் நாட் மேட் அப் ஃபார் த ஃபார் த ஃபார் திஸ் ஐபிஎல் ஆக்சுவலி, எஸ்பெஷலி ஃபார் கேகேஆர் இஸ் நாட். நான் வந்து இப்ப ஸ்பென்சர் ஜான்சன் வந்து எல்லா மேட்ச் 14 மேட்ச் ஆடிந்தான்னு வச்சுங்களேன், ஒரு ஏதோ ஒரு விதமாவது வரலாம் வாய்ப்பு இருக்கு. ஆமா எடுக்கிறாங்க தூக்குறாங்கன்னா கான்பிடன்ஸே போயிடும்ல. திடீர்னு விட்டு கொடுத்தாங்கன்னா என்னன்னு வந்து பண்ணுவார் அவரு. இருக்கிறது 4 ஆமா ஓவர் தான் ஆமா. இல்லையா? 4 அதுவும் ஓவர். இல்லாம இது அதுவும் மழை பெய்ஞ்ச விக்கெட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் போட்டீங்கன்னா அடிச்சிருவாங்க. இல்ல, அதுவும் ஆன் 4 லைன் அந்த ஓவரே டாட் கரெக்டா போடணும். 4 ஓவரே 3 ஸ்பெல்ல போடுற மாதிரி ஆயிடும். முதல்ல 2 ஓவர், அப்புறம் ஒரு ஆமா நடுவில் 1 ஓவர், அப்புறம் 1 ஓவர்னா ஆமா 3 ஸ்பெல்ல 4 ஓவர் போட்டா எப்படி எப்படி செட்டில் ஆவார் பேட்ஸ்மேன்? அந்த மாதிரி பவுலரே கிடையாது அவர். அதனால இன்னைக்கு வந்து மை மணி இஸ் ஆன் ஆர்சிபி. ஓகே வெரி குட். ஸோ லெட் அஸ் ஹோப் ஆர்சிபி வின்ஸ். They will be the first team to qualify for the playoffs for this season. யா, So நம்ம நாளைக்கு இன்னொரு வேற இதுல பார்ப்போம். definitely. தேங்க்யூ. Okay. Thank you.